பாதுகாவல் பராமரிப்பாக இருக்க வேண்டுமா செபிக்கின்றோம். உடைய ஆசீர்வாதம் நிரப்ப வேண்டும் மன்றாடுகின்றோம். இந்த இல்லத்துக்குள் வருகின்றவர்கள் போகின்றவர்கள் ஊரின் ஆசீர்வாதம் மன்றாடுகிறோம். இப்போ நாள் மனுஷன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரும் இப்போ இயேசு கிறிஸ்து மன்றாடுகிறோம். ஆமென். கடவுளுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த புதிய இல்லத்தை நாம் தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயராலே நாம் திறந்து வைக்கின்றேன். நாம் தொடர்ச்சியாக இந்த பாடல் புத்தகத்தில் 10வது பாடல் அருள் ஏராளமாய் பெய்யும் என்ற பாடலை நாம் பாடுவோம். 10வது பக்கம் 10வது பக்கம் 35வது பாடல். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சாவனை விதைக்குமே. ஆத்மாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் மேகம் மந்தாரமுண்டா, நாடான நீளத்திலே செழிப்பும் பூரிப்புமா. அருள் ஏராளம் அருள் அவசியமே, ஆத்மாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தாருளுமே. இங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தருளும். அருள் ஏராளம் அருள் அவசியமே, ஆத்மாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் ஒளியும் விஷணமே, அருளின் மாரியை தாரும் ஜீவதயாபரரே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. திருமறையில் ஒரு பகுதியை வாசிக்கிறோம். சரி 102. கர்த்தருக்கு பயந்து ஒரு வழியில் நடக்கிறவன் எவ்வளோ அவன் பாக்கியவான். உன் கைகளில் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டு உரங்களில் கடிதரும் திராட்சை குடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒரே மறை கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படும் மனுஷனை விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன நாள் இல்லாமல் செய்யும் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பது திருமறையிலிருந்து இந்த பகுதி ஒரு சிறிய ஒரு சிந்தனையை நான் உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியான வெளியிலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த நேரத்திலே ஒரு புதிய ஒரு இல்லத்தார் இங்கே அமைத்திருக்கின்றார்கள். இது ஒரு சிறப்பான ஒரு பணியாக, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான பணியாக இருக்கிறது. சென்னை போன்ற பெருநகரங்களில் விதமாக அமைத்திருத்தல், ஒரு இல்லத்தை அமைத்தல் என்பது ஒரு பெரிய ஒரு பணியாக அமைந்திருக்கிறது. நாம் யாரும் அறிந்திருக்கிறோம். இந்த இடத்துல இங்கே புதிய இல்லத்தை கட்டிருக்கின்ற திரு டேனியல் ராஜ் கிறிஸ்டி ஆகிய அந்த அடியவர்கள் இந்த இல்லத்தை இங்கே அமைத்திருக்கிறார்கள். இது கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு அற்புதமாக இது அமைந்திருக்கிறதை நாம் உணர்ந்து ரசிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான வேலையை நான் கடவுளுடைய செய்தியை நான் ஒரு சில சிந்தனைகளை நான் பகிர்ந்து கொள்கின்றேன்.
திருமறையில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். செப்பனியா 3:17 காண்கின்றோம். தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், உன் இரட்சகர், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறார், அவர் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆக தம் அழைத்த பிள்ளைகளுக்கு, தம்முடைய வழிகாட்டு செல்லும் பிள்ளைகளுக்கு கடவுள் மகிழ்ச்சி ஆசீர்வாதத்தை கொடுக்க கூடியவராக இருக்கிறார் என்பதை அவர் மீட்பராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார், மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கும்படியாக தன்னுடைய அன்பை அவளுக்கு நினைவாக கொடுக்கிறார் என்கிற வகையிலே அந்த சங்கீதக்காரன் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு தீர்க்கரின் மூலமாக செப்பனியா தீர்க்க அந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறார். அவர்கள் ஒளிந்து போனவர்களாக நம்பிக்கையற்றவர்களாக இருக்கின்ற பொழுது கடவுள் அவளுக்கு கொடுக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவராக கடவுள் இருக்கிறார் என்கிற உறுதிப்பாடு அவளுக்கு வாயிலாக அமைந்திருக்கிறது. இந்த வசனம் நமக்கு உணர்த்துவது இந்த வாழ்க்கையின் மையத்தில் நமது ஆண்டவர் இயேசுவை நாம் வைக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. அப்பொழுது அவர் அருளும் அளவற்ற ஆசீர்வாதங்களை நாம் காண முடியும். நம்முடைய அநேக குடும்பம், பிள்ளைகள், வேலை, தொழில், படிப்பு, நண்பர்கள் என முக்கியத்துவம் கொடுக்கின்ற பார்க்கணும். கடைசியில் என தங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு இடத்தை ஆண்டவருக்கு ஒதுக்குகிறார்கள். நம்மை உருவாக்கின சர்வருடைய கடவுளுக்கு ஒரு மூலையில் அல்ல, நமது வாழ்வின் மையத்தில் அவரை வைக்க வேண்டும். அப்பொழுது அளவு கடந்த ஆசீர்வாதங்கள் அவரிடத்தில் பெற முடியும் என்பதைத்தான் இந்த சொல்கிறது. உங்களை உருவாக்கிய கடவுள் நான் என்பதை சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் என்பதை சொல்லுகிற பொழுது நாம் கொடுக்க வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு இடம் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அது சொல்லப்பட்டிருக்கின்ற வகையில் நாம் பெற்றுக்கொள்வதற்கு சில குறிப்புகளை நாம் பார்க்கின்றோம். அவைகளானது முதலாவதாக பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். திருமறை சொல்லுகின்ற ஒரு சிறப்பான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. கடவுளுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது? நான் அவளுக்குள்ளே வாசம் பண்ணி அவளுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று கடவுள் சொன்னபடி நீங்கள் சிவனுடைய தேவனுடைய ஆலயமாக இருப்பீர்கள். ஆகையால் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமான கூடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பவுலடியா சொல்கின்ற வசனங்களாக இருக்கிறது. அப்படி 2 நாம் இந்த வார்த்தையை நாம் காண முடிகிறது. அவர் நம்முடைய கடவுள் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதுவதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1:16 நாம் பார்க்கிறோம். அவர்கள் வாழ்வில் பரிசுத்தத்திற்கு முயற்சி கொடுக்கிற பொழுது உங்கள் மத்தியில் தங்கியிருக்கவும் உங்களுக்குள்ளே உலாவும் வாழவும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு யோசுவா ஜனங்களை பார்த்து, இன்று உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று யோசுவா 3:5 நாம் வாசிக்கிறோம். அவர் அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலின் வருத்தை பார்த்து மனதுருகி கடவுள் அவருக்கு அநேக அற்புதங்களை செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். நியாயாதிபதிகள் 10:16 நாம் இதை பார்க்கிறோம். ஆகவே இவ்வாறு இந்த சிந்தனைகள் நமக்கு உணர்த்துவது கடவுள் முன்னிலையில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வேலைகளிலேயும் எல்லா சூழலிலேயும் திருச்சபை சூழலாக இருந்தாலும் சமூக சூழலாக இருந்தாலும் பணியாற்றுகின்ற இடம் சூழலாக இருந்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளின் தூய்மையை தடுத்துக் கொள்கின்றவர்களாக விளங்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இரண்டாவதாக துதித்து ஸ்தோத்திரித்து பாடுதல். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு இடம் பெற வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு காரியமாக அது அமைந்திருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அவர் மகிழ்ந்திருக்கின்ற கடவுளை எப்பொழுதும் நன்றி செலுத்துகின்ற ஒரு வார்த்தை, ஒரு சிந்தனை செயல்பாடுடைய வாழ்க்கையில் இடம்பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று திருமறை உணர்த்துகின்றது. சீயோன் குமாரத்தை கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 2:10 நாம் காணுகிறோம். அவனுடைய கர்த்தர் துதிகளின் மத்தியில் தங்கியிருக்கிறவராக இருக்கிறார். எங்கு நன்றி செலுத்தும் வாழ்வு இருக்கின்றதோ அங்கே அவன் நடுவில் அவர் இருக்கின்றார். நம்முடைய உதடுகள் வார்த்தைகள் மட்டுமல்ல, நம்முடைய முழு வாழ்வும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையிலே அது அமைந்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று கடவுள் சொல்கிறார். 20:24 நாம் காண்கின்றோம். நாம் கெம்பீரித்து பாடி கடவுளை துதிக்கும் பொழுது அவர் நம் நடுவில் தங்கியிருந்து மிகவும் பெரிய ஆசீர்வாதமாக காரியங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக அது அமைந்திருக்கிறது. பவுலும் சீலாவும் நடு இரவில் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் கடவுளை துதித்து பாடியபடியால் அங்கு தம்முடைய வலிமையோடு இறங்கி வந்தார். கட்டுகள் காட்டது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, துதி
நன்றி செலுத்துகின்ற ஒரு பாடல், ஒரு சிந்தனை வாழ்வு எவ்வளவு வளமுள்ளதாக இருக்குது என்று அது வெளிப்படுகிறது. மேலும் பாடி துதிக்கும் போது நம் நடுவில் அவர் இறங்கி வருவார் என்றால் நமக்கு விரோதமாய் வருகின்ற சகல எதிரிகளையும் அசுத்தாவிகளையும் அவர் விரட்டி நமக்காக யுத்தம் செய்கின்றவராக அவர் இருக்கின்றார். சத்ருவையும் மறுகடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அவரை ஒவ்வொரு நாளும் துதிக்க மறவாதிருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். வாழ்க்கையில் அனுதினமும் இடம்பெற வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்பொழுது அவர் நடுவில் வருகின்றார். நாம் அதிசயங்களை காண்பது உறுதி என்பதை அவர் உணர்த்துகின்றார். பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாக வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரையும் மோவாபியரையும் சீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுதி பணியபடியால் அவர்கள் வெற்றி விடுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். விரோதமாக வந்தவர்கள் விதமாக அவர்கள் தோற்று போனார்கள் என்று பார்க்கிறோம். 2 நாளாக 20-22 நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிற ஒரு குறிப்பு ஜெபம் பண்ணுதல். 2 பேராவது 3 பேராவது நாமத்தால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் உரைக்கின்றார். இயேசுவின் கூற்றாக இருக்கிறது. மத்திய 18 நாம் பார்க்கின்றோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வின் மையத்தில் கொண்டு வர மற்றொரு முக்கியமான வழி கூடி ஜெயிப்பதாக இருக்கிறது. நமது குடும்ப ஜெபத்தை இங்கு குறிப்பிட்டு நாம் கூறலாம். இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு 2 அல்லது 3 பேர் கூடி வந்தால் நிச்சயம் அவர்கள் நடுவில் ஆண்டவர் வருவார் என்பது உறுதி என்பது நாம் பார்க்கின்றோம். நாம் எடுக்கும் ஜெபத்தை நிச்சயம் கேட்கிறவராக இருக்கிறார். குடும்ப ஜெபம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு 4 சுகம் இல்லாத வீடு என்று பக்தர் ஒருவர் கூறுகிறார். குடும்ப ஜெபம் செய்ய முடியாத சத்துரு பல தந்திரங்களை கொண்டு வருவான். ஆனால் அதை மேற்கொண்டு அனுதினமும் கூடி ஜெபிக்க அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்றைக்கு சாதராக், மேஷாக், ஆபேத்நாகோ என்ற கடவுளுடைய மனிதர்கள் அக்னிச்சூளையில் போடப்பட்டாலும் அவர்கள் நடுவிலே ஆண்டவர் உலாவினார், அவர்களை மீட்டுக் கொண்டார். காரணம் அவருடைய ஒருமைப்பாடும் கூடிய ஜெபமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் ஜெப வாழ்க்கையை கட்டியிருப்போம் என்றால் ஆண்டவர் நம் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். நிச்சயம் நாம் கேட்டுக்கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நம்மை ஆசிரியக்கூடியவாக இருக்கிறார். ஏன்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழில், படிப்பு, வேலை எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு மையெடுத்து ஒதுக்கிவிடுவோம். ஆனால் நிச்சயம் அச்சமான ஆசீர்வாதங்களை கடவுளும் கொடுப்பார் என்பது கர்த்தர் உன் ஆக்கிகளை அகற்றி உன் சத்துருக்களை விளைக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ தீங்கை நீ காணாதிருப்பாய் என்கின்ற ஒரு திருமறை வசனத்தை நாம் செப்பனியா 3:15 நாம் காண்கின்றோம். அவை அப்படிப்பட்ட மக்களாக வாழ கடவுள் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். வயத்தில் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் இந்த நேரத்தில் கூட இந்த குடும்பத்தார் இந்த புதிய இடத்தை கட்டிருப்பது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் போய்தான் இருப்பதை நாம் எண்ணி ஆண்டுக்கு நன்செய்திகளாக இருக்கிறோம். கடவுளை அதிகமாக ஆசிரியப்பதாக இல்லத்தில் வசிக்கின்ற பொழுது மிகப்பெரிய அற்புதங்களை, ஆச்சரியங்களை, வல்ல செயல்பாடுகளை, அருள்பொழிகளை கடவுள் எதிர்த்தால் கொடுக்க முடிவாக இருக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம். கடவுளை ஆசிரியப்பதாக சிபிப்போம். நிறைவு ஜெபம் நாம் எடுப்போம். என் அன்பின் ஆண்டவரே, எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதம் ஊற்றும் உங்களிடமாக இருக்கின்றேன். அவை இடத்திலே ஒரு நல்ல ஒரு இல்லத்தை கட்டியிருக்கின்ற அதுக்காக ஜெபிக்கிறோம். அடைய ஆசிரியம், துணையர் ஆசிரியம், பிள்ளை ஆசிரியம் ஆண்டவரை கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு அறுப்படியாக இருக்கின்றது. ஆண்டை நீர் அவை ஆசிரியக்கின்றேன், பல நன்மைகளை கொடுக்கின்றேன். ஆண்டை ஒரு இல்லம் என்பது குடும்ப வாழ்க்கையை அமைக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. ஒரு மனித வாழ்க்கைக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை இறங்கிய கொடுத்துருக்கேன். ஆசிரியம் வாழ்கின்ற பொழுது இந்த பயத்தில் பாதுகாப்பு பராமரிப்பு அவர்கள் இருக்க கொண்டாடவும் நாமத்தை பயன்படுத்தியுள்ளாக இந்த அன்பின் பணிக்கு சான்று பகிர்ந்துள்ளாக தங்கள் வாழ்க்கை அமைத்துக்கொள்ளுள்ளாக விளங்க கொண்டாடுவோம். அதை விட்டுட்டா ஆசிரியம் இந்த கூடுகையில் பங்கு கொள்ளும்படியாக இந்த ஆசீர்வாதத்தை பெற்று அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கின்ற பங்கு கொண்டிருக்கிற ஊரில் ஆசிரியம் கொண்டாடுவோம். ஆண்டு குறிப்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கொண்டாடுவோம். ஆமென். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிரஸ்தாபனைக்கும் வேண்டும். நாம் அனைவரும் விசேஷமாக இந்த புதிய இல்லத்தை அமைத்து கூடி வைத்திருக்கின்ற அடியாரோடு கொடுத்தாலும் மீண்டும் சதா காலையிலும் இருப்பதாக. ஆமென். Yeah.
அது ட்ரைனிங்கு அந்த இலை ஒன்று இலை கொஞ்சம் தண்ணி அப்படியே வெளியே வச்சு வெளியே வச்சு சூட்டு எரியட்டும் கொஞ்சம் கூட வச்சு சூட்டு ஊற்றுமா ஊற்று இல்லைன்னா கொதிக்க அவ்வளோதான் போதும் அந்த வாழை இலை இலைங்க மாறி மாறி எடுத்து நாலு சைடு வந்து சரி
கொஞ்சம் மறைஞ்சே அப்படியே
கலக்கி விட்டுங்க.
Hello, Mr. Gopinath. Hello, Mr. Gopinath. Can you give your pose, please? தெரியல ஐபோன் வாங்கிட்டியா டேனியல் டேனியல் தான் நல்லா சொல்லுங்க ஃபோன்ல இல்லை ஒன்லி கேமரா தான் வீடியோ தான் போயிட்டு இருக்கு ஆ ஃபோட்டோலாம் வீடியோ போயிட்டு இருக்கு மொபைல்